நம்ம இந்த பிரபஞ்சத்தில் அண்டத்திலிருந்து எல்லா உயிரினங்களோட உடலாகிய பிண்டம் வரைக்கும் எல்லாவற்றையும் வடிவமைக்கக்கூடிய முக்கியமான பூதமாகிய காற்றை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் காற்றை பற்றின அனைத்து கூறுகளையும் நம்ம அலசி ஆராய முடியாவிட்டாலும் எனக்கு தெரிஞ்ச நான் புரிஞ்சுக்கிட்ட சில கூறுகளை இந்த காணொலி வாயிலாக உங்களோட பகிர்ந்துக்க நான் முயற்சி செய்கிறேன். இதை பற்றின சில சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தயக்கப்படாதீங்க. அன்பு மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கீழே விழுந்துட்டேன், அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா நாங்கள் போகிற இடம் முழுக்க இப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் கீழே விழுகிறத பார்த்துட்டீங்க. ஆனால் நாங்கள் போகிற எல்லா இடமுமே இந்த மாதிரி காட்டு பகுதியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் கேரள மாநிலத்துக்கு அருகாமையில் இருக்கிற பகுதியான ஆனைக்கட்டிக்கு பக்கத்தில், பாலக்காடு மாவட்டம் இது, ஆனைக்கட்டிக்கு பக்கத்தில் அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு இடம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இது முழுக்க வனப்பகுதி. யானைகள் நிறைந்த, சிறுத்தைகள் நிறைந்த, புலிகள் நிறைந்த ஒரு வனப்பகுதி. ஆனைக்கட்டின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாவே தெரியுங்க, வலிக்குது, குப்புன்னு விழுத்துட்டேன். அது இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஆனைக்கட்டிங்கிற இடம் ஒரு அற்புதமான இயற்கை வனப்பு நிறைந்த ஒரு இடம்னு சொல்லலாம். ஊட்டி கொடைக்கானலேருந்து இந்த இடம் எப்படி வேறுபடுது அப்படின்னா, ஊட்டி கொடைக்கானலில் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா குளிரும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் ஒரு அற்புதமான ஒரு சுகமான ஒரு காலநிலை நிலவும். அந்த மாதிரியான காலநிலைக்கும் கேரள மாநிலம்னா உங்களுக்கு தெரியும் இயற்கையோட வனப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு. நல்லா அது ஒரு வனப்பான பெண்மணியாக இருந்தால் நம்ம அள்ளி கட்டிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் கேரளா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாம் இந்த ஆனைக்கட்டி பகுதியில் அட்டப்பாடிங்கிற இடத்துல ஒரு புதிய இடத்த பார்க்க வந்திருக்கோம். ஒரு மலைப்பாங்கான இடம். நான் கீழே விழுந்தேன் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட நாங்களும் எங்கள் அணியும் பார்த்தீங்கன்னா டீமும் ஒரு 10-15 இடத்துல விழுந்திருப்போம். அதில் ஒரு காட்சி தான் நீங்கள் பார்த்தீங்க. அந்த மாதிரியான இடத்த நாங்கள் முழுக்க லெவல் பண்ணி, அதாவது சமதள பரப்பாக மாற்றி, அதுக்கு வேலிகள் அமைச்சு, பைப்லைன் போட்டு, அதுக்கப்புறம் நம்ம மர நடவு செஞ்சு இந்த இடத்த நாம் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே பார்க்க வந்திருக்கோம். இந்த மாதிரியான இடங்களில் வேலை செய்யும்போது சவால்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பூச்சி தொந்தரவுகள் இருக்கும், நடக்க முடியாத பகுதிகளாக இருக்கும். அதை நாம் எப்படி விவசாய பண்ணையாக மாற்றி அமைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ நம்ம கம்பெனி ஜிஐ கம்பெனி ப்ரொஃபைலுங்கிற ஒரு தலைப்பில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், போய் பாருங்க. நான் இந்த வீடியோவில் கசகசன்னு பேச விரும்பல, உங்களோட பகிர்ந்துக்கக்கூடியது நம்மளோட ஒரு சீரீஸ் போட்டோம் இல்லையா, ஐம்பூதங்கள் அடிப்படையில் எப்படி நிலத்தை வடிவமைக்கணுங்கிற சீரீஸில் இது ஒரு பகுதி. நாம் ஏற்கனவே ஆகாயம் பற்றி போட்டுட்டோம், அதாவது நிலத்தை பற்றி போட்டுட்டோம், நீரை பற்றி போட்டிருக்கோம், வெப்பத்தை பற்றி போட்டிருக்கோம். அடுத்தது மீதி இருக்கிறது காற்றும் ஆகாயமும் தான். எனக்கு இன்றைக்கி நேரம் கிடச்சிது, அதனால் இந்த வீடியோவில் நான் காற்றை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். காற்றை பற்றி சொல்கிறதுக்கு கேரளாவை விட ஒரு சிறப்பான இடம் கண்டிப்பாக கிடைக்காதுங்கிறது என்னோடய கருத்து. எப்படின்னா, உங்களுக்கு நம்ம நிலத்தில் இருக்கிற வெப்பநிலையை எப்படி நாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட நிலத்தில் இருக்கிற உயிரினங்களோட வாழ்க்கை முறை இருக்கும். நிலத்தில் நம்ம நுண்ணுயிர் பெருக்கம் அதிகம் செஞ்சிட்டோம்னா கண்டிப்பாக உங்களோட விவசாய பண்ணை, அதில் வளரக்கூடிய தாவரங்களோட எண்ணிக்கை மிக மிக அதிகமாகும். அது நமக்கு பயன்படக்கூடிய தாவரங்களாக மாற்றிக்கிறதும், இயற்கையாக காடு வளமாக வச்சுக்கிறதும் நம்மளோட பொறுப்பில் இருக்குது. சிறுத்தை குட்டியாக தான் இருக்குது. இது என்னது, குமுட்டியா? எதுங்க இதை பற்றி இது பேர் ஏதோ யூஸ் பண்ணல. எங்கள் ஊரில் இருக்கும் குமுட்டி பழம், மருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. தர்பூசணியோட சின்ன வெரைட்டி தான், குட்டி தர்பூசணி. இது பச்சை தான் இருக்குது. இது பச்சை நீ பறிச்சு வைக்கல, முள்ளா இருக்குது, முள்ளா இருக்கும். நல்லா இருக்கே, இங்கே கொடுங்க. சத்தையாக இருக்கு. என்ன பிளாக் கலர் வரும், பழுத்தா டேஸ்டாக இருக்கும், பிளாக்காக வரும், நல்ல இனிப்பாக இருக்கும். புளிப்பு நல்லா இருக்கு. இப்போ புளிப்பு சாப்பிடுங்க, வீடியோ எடுத்துருங்க. அதே மாதிரி தான் இருக்குது, கலாக்கா மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு பாருங்க. இந்த மரம் ஃபுல்லாக வரும், மேலே மழை நல்லா சாப்பிடுங்க. ஒட்டே சாப்பிடுங்க. கொட்டை மட்டும் துப்பி என்ன பண்ண போறீங்க? அதில் கரண்ட் இருக்கு, ஒன்றும் வராது. ஆனால் இப்போதான் இது மாதிரி செடி எங்கள் ஊரில் இருக்கு. ஆனால் நாங்கள் சாப்பிடணும்னு எனக்கு தெரியாது. தமிழில் பேர் தெரியலங்க. ஆனால் இது ஃபாரஸ்ட்டில் அந்த மாதிரி வரும். ஆனால் இது அம்மா பிளான்டேஷன்லாம் பண்ண வேண்டியதில்லை. இதுவரை யாரும் பிளான்டேஷன் இது பண்ணினதில்லை. சரிங்களா, அது காட்டிலேயே வந்துடுது. ஓ, இது ஒரு இந்த காற்றை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது இயற்கையாக
கேரளாவில் அமைஞ்சிருக்க காட்டு வனப்பகுதியில் ஒன்று. இது எப்படி இவ்வளோ வனப்பாக இருக்குது, எப்படி இவ்வளவு தாவரங்கள் இவ்வளவு சின்ன இடத்துல கிட்டத்தட்ட அதாவது ஒரு சதுரடி பரப்பில் 10 விதமான தாவரங்கள் இருக்குது. இது எப்படி இப்படி வருது அப்படின்னா, இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பநிலையானது சரியான அளவில் இயற்கையோட இயல்பு நிலையில் கட்டுக்கோப்புக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் வெயிலை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லை, மழை நீரை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லை, இந்த காட்டுக்குள்ளே காற்று உள்நுழையவே முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எவ்வளவு புயல் அடித்தாலும் இந்த மரம் செடி கொடிகளுக்குள்ளே அந்த காற்றானது தேவைப்படுற வகையில் உள்ள வடிகட்டி அனுப்பப்படும். அப்போது இந்த சூழலானது எப்படி மாறும் அப்படின்னா, ஒரு மைக்ரோ கிளைமேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மைக்ரோ கிளைமேட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வடிவமைக்கக்கூடிய உங்களோட தோட்டம் மிக சிறப்பான ஒன்றா மாறிடும். அதாவது விவசாயத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறதுல முக்கியமான வீடியோவாக ஒன்று சொல்கிறேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இருக்குது இல்லையா. இப்போ நாங்கள் நின்றுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குறிஞ்சி, மலையும் மலை சார்ந்த இடமும். இங்கே செய்கிறது வேளாண்மை. அடுத்தது வந்து முல்லை நிலம்ங்கிறது காட்டு பரப்பு, அங்கே செய்கிறது பேர் விவசாயம். அதற்கப்புறம் மருதத்தில் செய்கிறது ஓடி வர ஆற்று நீர், ஏரி நீர், குளத்து நீரை வச்சு வெள்ளாமை செய்கிறது, அதாவது விவசாயம் செய்கிறது. அது வந்து உழவு தொழில். வேளாண்மை ஒரு வகை, விவசாயம் ஒரு வகை, உழவு தொழில் ஒரு வகை. இதை பற்றின முழுநீள வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை போய் பாருங்கள். இப்போ நாம் இங்கே குறிஞ்சி பகுதியில் இருக்கிறதுனால நாம் இங்கே முழுக்க குறிஞ்சி திணைக்கு சார்ந்த ஒரு வடிவமைப்பு தான் செய்ய போகிறோம். இதெல்லாம் நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் வடிவமைக்கும் போது இந்த கருத்துக்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஆழத்தில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்க முடியும். இது மலைப்பகுதி அப்படிங்கிறதுனால குறிஞ்சி திணைக்கான வடிவமைப்பை நாங்கள் இங்கே கொண்டு வர போகிறோம். அது எப்படி அப்படின்னா, பெய்கிற மழை நீர் வடிந்து ஓடக்கூடாது மலை சரிவுகளில். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரப்பு மண் பார்த்தீங்கன்னா மண் அடிச்சுக்கிட்டு போகாத வண்ணம் இருக்கணும். இன்னொன்று, நீங்கள் வைக்கிற மரங்கள் செடி கொடிகள் வந்து ஒரு லேயர் ஃபார்மில் வச்சுக்கிட்டு சூரிய ஒளியானது சரியான முறையில் அறுவடை செஞ்சு நிலத்தை தொடாத வகையில் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணணும். இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இங்கே குறிஞ்சி பகுதியில் வீசக்கூடிய கடும் காற்றை வந்து உங்கள் தோட்டத்துக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. இந்த வீடியோவோட முக்கியமான நோக்கம் காற்று, அதாவது ஆகாயத்திலேருந்து காற்று உருவாச்சு, காற்றிலிருந்து வெப்பம், வெப்பத்திலேருந்து நீர், நீர்லேருந்து தான் நிலம். இந்த நிலம், நீர், வெப்பம் மூணையும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு ஏற்கனவே, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். அடுத்து இந்த காற்று, நீங்கள் இந்த காற்றை மட்டும் சரியான முறையில் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க, கட்டுப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தோட்டம் வளமாவது உறுதி. அதனால் இந்த காற்றை எப்படி நீங்கள் கட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ரொம்ப நீங்கள் மெனக்கட வேண்டியதில்லை. இந்த மாதிரியான மர வகைகளை உங்கள் தோட்டத்துக்குள்ளே நீங்கள் பயிரிடணும். அதற்குன்னு ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்குது, ஒரு இடைவெளி இருக்குது. அதனால் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. நான் ரொம்ப நீளமாக பேச விரும்பலை. பிளான்டேஷனுக்கு உண்டான எல்லா சிறப்பியல்புகளையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தோட்டத்துக்குள்ளே வீசக்கூடிய காற்றை நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். காற்று கட்டுப்பட்டுருச்சுன்னா வெப்பநிலையானது சரியான விகிதத்தில் உங்கள் தோட்டத்தில் இருக்கும். வெப்பநிலை சரியான விதத்தில் இருந்துச்சுன்னா நீர் சரியான விதத்தில் இருக்கும். நீர் சரியான விதத்தில் இருந்துச்சுன்னா நிலம் தானாகவே வளமாயிடும். நிலம் வளமாச்சுன்னா உங்கள் தோட்டத்தில் வர எல்லாமே இயற்கையோட இயல்பில் உங்களுக்கு வருமானமும் தரக்கூடிய ஒரு தாவரமாக மாறும். அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் இல்லை. இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காற்றை பற்றி சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. காற்றை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதற்கு மிகப்பெரிய உதாரணம் இதுதான். நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு ராக்கெட் லான்ச்சரோ இல்லை பீரங்கியோ கிடையாது. இது நீங்கள் வந்து இந்த மின் உற்பத்தியில் பார்க்கக்கூடிய அந்த காற்றாலை இருக்கு இல்லையா, இந்த காற்றாலை சுற்றிக்கிட்டு இருக்கும்ல, அந்த சுற்றுற ஒரு ரெக்கை இது. அந்த 3 ரெக்கை 4 ரெக்கை சுற்றும் இல்லையா, அதில் ஒரு ரெக்கையோட அளவு இது. இந்த வண்டியோட இந்த லாரியோட நீளம் எவ்வளோன்னு கேட்டால் 120லிருந்து 130 அடி இந்த லாரியோட நீளம். அதற்கப்புறம் ஒரு 40 அடி இந்த ரெக்கை நீட்டிக்கிட்டு இருக்கு பின்னாடி. அப்போ கிட்டத்தட்ட இது 150 அடி நீளம் இருக்கிற ஒரு ரெக்கை. இதோட எடை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17லிருந்து 30 டன் வரைக்கும் வித்தியாசப்படும்னு சொல்கிறாங்க. 17 டன்னு, அதாவது கிட்டத்தட்ட 20,000 கிலோவுக்கு பக்கத்தில் ஒரு ரெக்கையோட அளவு. அப்போ 3 ரெக்கைன்னா என்னாச்சு, கிட்டத்தட்ட 50,000லேருந்து 60,000 டன் இருக்கக்கூடிய ரெக்கையை காற்று ரொம்ப அசால்ட்டாக சுற்றுதுன்னா அந்த காற்றோட பலத்தை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்கள். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் தோட்டத்தில் காற்றை வந்து நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகத்தையே வடிவமைக்கக்கூடிய ஒரு 5 பூதங்களில் ஒரு முக்கியமான பூதம் காற்று தான். அந்த வடிவமைப்பை நீங்கள் காற்றை வச்சு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தோட்டத்தோட வளம் கண்டிப்பாக மேம்படும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த காற்றை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்குங்க. எனக்கு தெரிஞ்சதை இன்னும் வருங்காலங்களில் நிறையா வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். சரியா? இதை பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். நிறைய வேலைகள் இருக்குது. எங்கள் டீமும் நாங்களும் நிறையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி உங்களோட பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள்.
உங்களோட கருத்துக்களை மறக்காமல் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான கருத்துக்களோட சுவாரஸ்யமான இடத்துல கீழே விழுகாமல் சந்திப்போம். சரியா? தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.